ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுங்க லக்ஷ்மி குபேர பூஜைங்க. ஏற்கனவே நம்ம ஒரு இதில் போட்டிருப்பேன். நான் லாஸ்ட் இயர் இதில் விளாகில் போட்டிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் பூஜை பண்ணுறதுனால நியூ சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கீங்க, அதனால் தெளிவாக போடுவோம் அப்படின்றதுக்கோசரம் லக்ஷ்மி குபேர பூஜைங்க. இந்த பூஜை செஞ்சால் நிறைய பலன்கள், நமக்கு அளவில்லாத பலன். இந்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பூஜையை பற்றின பூஜை முடிச்சுட்டு கடைசியில் இந்த பூஜையை பற்றிய பலன்களை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொம்பு நிறைய இதுங்க நீர் எடுத்து வச்சிடணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா இது கஸ்தூரி மஞ்சள், கோரோஜனை, அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ட்ராப் பன்னீர், வாசனை திரவியங்கள்லாம் அதில் ஊற்றிக்கணுங்க. அடுத்தது பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு அதில் மஞ்சள் தடவிய ஒரு சொம்பில் சுற்றி மஞ்சள் குங்குமம் இடணும். அதே மாதிரி தேங்காய்க்கும் மஞ்சள் தடவி இருக்கணும், மஞ்சள் குங்குமம் இடணுங்க. இட்டு அதில் வைக்கணும். அந்த கலசம் வைக்கணுங்க, மாவளை சொம்புக்கு சொருகி. பக்கத்தில் லட்சுமி குபேர இது படத்தை வச்சு அதுக்கு கீழே எந்திரம் கோல மாவில் வரையணும். அதில் அந்த புக்லேயே கொடுத்துருப்பான் என்னென்ன நம்பர் அதுக்கு போடணும்னு. அந்த நம்பர் போட்டு வரையணுங்க. குபேரனுக்கு உரிய எண் 6. அதனால் 6 வெத்தலை, 6 பாக்கு, பழங்கள், முடிஞ்ச பழங்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை செய்யும்போது பார்த்திங்க முதல்ல கணபதி பூஜை. நான் கணபதி பூஜை மஞ்சள் பூஜை செஞ்சுருக்கேன். அதில் கணபதி பூஜை முடிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து லக்ஷ்மிக்கு பூஜை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி அஷ்டோத்திரம். இது முடிச்சுட்டு கடைசியில் தான் குபேர அஷ்டோத்திரம் படித்து நைவேத்தியம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கமகமன் பாலை நல்லா சுண்ட பால் பாயசம் வச்சா ரொம்ப நல்லது, இல்லை கோதுமை அல்வா செய்யலாம். பட் ஆனால் எதுவுமே முடியல அப்படின்னா இந்த மாதிரி பாலை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அதில் பாதாம், பிஸ்தா, திராட்சை, ஏலக்காய், லைட்டாக கொஞ்சோண்டு குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் நட்ஸு, என்னென்ன நட்ஸு உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே அது வைக்கலாம். அவர்கிட்ட வச்சுட்டு இந்த வெத்தலை, பாக்கு, பழங்கள் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி நல்லா வேண்டிக்கணும். சுவாமி கடவுளே, எங்கள் வீட்டில் எப்பவும் இந்த இது இருக்கணும் அப்படின்றத வேண்டிடணும். வேண்டிட்டு கற்பூரம் ஏற்றணுங்க. கற்பூரம் ஏற்றி முடித்த பிறகு பார்த்து நைவேத்தியம் பண்ணுற பாருங்க. நைவேத்தியம் பண்ணி இதை நம்ம கற்பூரம் ஏற்றணும். கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு தட்டு நிறைய காசு அங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த காசை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சில்லற காசு நிறைய வச்சுக்கணுங்க. உங்களால் எவ்வளோ இருக்குமோ முடியுமோ அவ்வளோ காசு அதில் வச்சுக்கலாம். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க, வச்சுக்கணும். வச்சுட்டு அது சுவாமிக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா 2 கையிலையும் எடுத்து, நான் அதில் இப்போ செய்வேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னன்றதை. 2 கையிலையும் அந்த காசை அள்ளி அதை நம்ம விடணுங்க. 3 தடவை, 7 தடவை, 5 தடவை, 11 தடவை, அப்படி எப்படி வேணாலும் விடணும். விடனா அதுக்கு என்னென்னா அது 2 கையிலையும் அள்ளி குபேர முரசு 8 திக்கும் கொட்டட்டும் கொட்டட்டும், செல்வம் கிட்டட்டும் கிட்டட்டும், குபேர முரசு 8 திக்கும் கொட்டட்டும், செல்வம் கிட்டட்டும் கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அதை ஒரு 11 ஒவ்வொரு தடவையும் விடும்போது அந்த 2 லைன் சொல்லணும். சொல்லிவிட்டு 5 தடவை, 7 தடவை, நான் ஒரு 7 தடவை அதை சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இந்த பூஜையில் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை மனசில் வைக்காமல் இருந்தாலோ ஏதாவது நம்ம பாதியில் எதாவது செய்வோம், நம்ம கவனம் பூரா பார்த்திங்கன்னா ஐயோ அடுப்பில் என்னமோ வச்சுருக்கோமே அப்படின்னு நினைப்போம். தூளியில் குழந்தை தூங்கினா குழந்தை தூளியில் தூங்குறதே அது இயற்கை தான். பெண்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்ற மனசான ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இது கடவுள் இயற்கையாகவே பெண்களுக்கு படைத்த ஒரு பொதுவான குணம். இது படுங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த பூஜை மன்னித்து இந்த பூஜைக்கு உண்டான முழு பலனையும் கொடு அப்படின்னு வேண்டினோம்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யணும்னு எடுத்து வச்சுருப்போம் ஒரு காசு, அது தேவையில்லாத ஒரு இதுக்கு அந்த பணம் நம்ம செலவழியும். அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வராது. அது இல்லாமல் உடம்பு கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யம் இருப்போம். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நமக்கு பெருகுங்க, ஐஸ்வர்யம் பெருகும். ரொம்ப நல்லா எல்லாருமே இருப்போம். குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும். கல்வி செல்வம், பொருட்செல் 9 வகையான செல்வங்கள்னு சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. அதில் 16 செல்வங்களையும் கண்டிப்பாக பெறுவோம் நம்ம. அது மாதிரியான இந்த குபேர பூஜை இது பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையிலையும் செய்வாங்க. வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்றப்போ அதிகாலையில் செய்வாங்க இந்த பூஜை. ஞாபகம் வச்சு முடிஞ்சால் நீங்கள்லாம் கூட செய்யலாம். அது இன்னும் ரொம்ப விசேஷம். பூச நட்சத்திரம் தான் குபேரரோட நட்சத்திரம். வியாழக்கிழமையும்
பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர அன்னைக்கு இந்த குபேர பூஜை செய்யலாம். லக்ஷ்மி குபேர பூஜை அவ்வளோ ஒரு விசேஷம் இது. ஈவினிங்கும் செய்யலாம், மார்னிங்கும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த பூஜையை செஞ்சுன்னு ஆகாவும் பெருசாக செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எளிமையான முறையில் மனசு அத்தனையும் பூஜையில் லைக்கணும். நமக்கு லைச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலே கடவுள் நமக்கு எல்லா வகையான செல்வத்தையும் பலனையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பூஜையும் இந்த வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் இதை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த பூஜை நடக்கிற மாதிரி வேண்டிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லா செல்வங்களும் சேரும். உங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுப்பார். உங்களுக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சூடம் ஏற்றி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு இடம் விடக்கூடாதுங்க. எல்லா இடத்துலையும் அந்த சூடத்தை எடுக்கணும். எடுத்துகிட்டு பூஜை முடிச்சுட்டு அந்த கலசத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வடக்கு பக்கம் கொஞ்சம் நகர்த்திட்டோம்னா எப்போ வேணாலும் அந்த கலசத்தை நம்ம கலைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கலசத்தை நான் மறுநாள் காத்தால தான் எடுத்தேன். குளிச்சுட்டு சூடம் கற்பூரம் காட்டிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் காலையில் பூஜை பண்ணுவார். அப்போவே இதுக்கு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இதுலேருந்து அந்த மாவிளக்கத்தோடு எடுத்து வீடு பூரா அந்த ஜலத்தை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கலசத்தை கலைச்சி எல்லாம் எடுத்து வச்சேங்க. இப்படி தான் இந்த பூஜை. ரொம்ப எளிமையான பூஜை தான். இதுக்குன்னு பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணால் போதும். முதல்ல விநாயகர் பூஜை, அதுக்கப்புறம் இது கடைசியில் முடிவு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது இந்த பூஜை. இதுக்குன்னு புக்கு கிடைக்கும். லக்ஷ்மி குபேர பூஜைன்னு புக்கே இருக்குது. தமிழ்லேயே இப்போ அழகாக இருக்குது. என்கிட்ட இருக்கிறதா சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. தமிழில் இப்போ நன்னாவே கிடைக்கிது. தமிழ்லேயே அஷ்டோத்திரம் எல்லாம் படிக்கிறது. எல்லாருமே செய்யலாம். இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் செய்யலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத செய்கிற ஒரு பூஜை இது. எல்லாருமே செய்யலாம். பொதுவாக பெண்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பூஜை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.